லைலாமணி இருக்காருல்ல, அவரு வந்து என்ன பண்றாரு, ஒரு மேடையில பேசுறாரு. அது நம்மளுக்கு தெரியும். சீமானண்ணனை பத்தி ஒரு தரைகுறவா ஒரு கருத்து பேசுறாரு. அந்த கருத்து பேசினதுக்கு அப்புறமா அவர் உடனே பதவி கொடுக்கப்படுது. அவர் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏன் எம்எல்ஏ சீட் கூட கொடுக்கலன்னு நம்ம யோசிச்சோம். லைலாமணி நல்லா தானப்பா முட்டு கொடுத்து பேசிட்டு இருந்தாப்புல, விஜய்க்கு பேசுறதுக்கே ஆள் இல்லை, எல்லாம் வந்து சும்மா பொய்யா வந்து ட்விட்லயோ இல்லை வந்து இன்ஸ்டாகிராம்லயோ போறது, ரீல்ஸ் போறது தான் லாக்கி. மேடையில் ஏறி முட்டு கொடுக்குற அளவுக்கு ஒருத்தர் பேசணும்னா அது லைலாமணி தான் முடியும். அப்போ லைலாமணி போல இருக்க ஒரு ஆளுக்கு ஏன் வந்து இவங்க சீட்டு கொடுக்கல அப்படின்னு பார்த்தா, நானும் அமைச்சரவைக்கே வருவான்னு எதிர்பார்த்தேன், வருவார்னு எதிர்பார்த்தேன். அப்போ வரல. அப்போ சீட்டும் கொடுக்கல. இப்படி போயிட்டு இருந்தது, ரிவர்ஸ்லேயே போயிட்டு இருந்தது. திடீர்னு சீமானை பற்றி பேசுறாரு, உடனே டாப்புக்கு போயிட்டாப்ல. உடனே அவருக்கு ஒரு பதவி கொடுக்கப்படுது. இங்கே என்ன வந்து ஐயா ஏகலனுக்கோ இல்லை அண்ணன் கலைஞனுக்கோ இல்லை முத்துப்பண்ணனுக்கோ இங்கே என்ன சிக்கல் வருதுன்னா, அண்ணனை பற்றி தரவுருவாக பேசுனதுக்கு அப்புறமா அவரை வந்து வாழ்த்து தெரிவிச்சது தான் இங்கே பிரச்சனை. அப்போ விஜய் கட்சியில் வேறு யாருக்குமே வாழ்த்து தெரிவிக்கல. இது வரைக்கும் பொறுப்புகள் நிறைய வழங்கப்பட்டிருக்கு, யாருக்குமே வாழ்த்து தெரிவிக்கல. லைலாமணிக்கு மட்டும் வாழ்த்து தெரிவிக்கப்படுதுன்னா அப்போ இங்கே இதுக்குள்ளே ஏதோ கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு நம்புறாங்க, கட்சிக்குள்ளே நம்புறாங்க. இப்போ நான் அதை சொல்ல வரல, அப்போ இது ஏதோ கனெக்டிவிட்டி இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். அப்போ வந்து லைலாமணிக்கு குறிப்பிட்டு அவரை திட்டினதுக்கு அப்புறமா நீங்கள் அதை பதிவு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று, அவருக்கு பதிவு போட்டு இருந்து முன்னாடியே நீங்கள் பதிவு போட்டு இருந்து வாழ்த்துக்கள் பதிவு போட்டு இருந்து அதுக்கப்புறமா இவர் இதுமாதிரி திட்டிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. அவர் திட்டினதுக்கு அப்புறமா அவருக்கு பதவி வழங்குறாங்க. பதவி வழங்கின அப்புறமா நீங்கள் போயிட்டு அதை வாழ்த்து போடும்போது தீமானன்னு இவ்வளோ தரவுருவாக பேசினதுக்கு அப்புறமா அவர் யாராக இருந்தாலும் அவருக்கு போய் நீங்கள் வாழ்த்து போடுவீங்களான்றது தான் கோவம். இப்போ நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இருக்க கோவம் வந்து இதுதான், பசங்களுக்குள்ளே இருக்கிற கோவம். அது சரியாக வெளிப்படுத்திருக்காங்க சில பேர். அது வந்து மாறி மாறி சண்டை நடக்கும் போது இவங்க எடுத்து போட்டுட்டே இருக்காங்க. அவங்க என்ன போடுறாங்க, இவங்க என்ன போடுறாங்கன்னு எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. உண்மையான டீட்டெயில் வந்து இதுதான். சீமானன்னா ஒருத்தர் தரவுரா பேசுறாரு, அவருக்கு பதவி கிடைக்குது, உடனே வந்து இவங்க வாழ்த்து போடுறது தான் இங்க ஏகலவனுக்கு சிக்கல் வருது. இல்லைன்னா ஐயாக்கு அந்த சிக்கல் வந்திருக்காது. அதுல கூடவே வந்து மாண்பு பத்தி பேசி உதயநிதி சந்திப்பை பத்தி ஐயா சொன்னாரு. அது வந்து அது நான் இப்பயும் சொல்றேன், அது அந்த கருத்தியல் வந்து அது அவரோட கருத்தியல், அது நிஜமாலே வரவேற்கத்தக்கதா இல்லை வந்து விமர்சிக்கப்பட்டதான்றது வந்து தனி பார்வை. அவருக்கு தாராளமா அதை சொல்லக்கூடிய தன்மை அவர்கிட்ட. இதோட ஃபுல் வீடியோவை நீங்க பார்க்கணுமா? பயோல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.